நன்றி செலுத்துவோம். பாரம்பரியமாய் ஆசரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. தேவனை அறியாமல் தெய்வம் யார் என்று தேடிக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு இந்த மேலான பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக முதலாவது நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் வேதனைகள் நிறைந்த உலகத்தில் ஏசப்பா பட்ட பாடுகளை சந்தோஷமாக தியானிக்க கூடி வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கேட்கப்படுகிற வார்த்தைகள் நிமித்தமாய் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற வேண்டும். மூன்றாவதாக நாம் சிலுவையில் ஏசப்பா பேசின அந்த யோவான் 19வது அதிகாரம் 25 இருந்து 27 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். 25 முதல் 27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையொப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது வியாகுலங்கள் பல அடைந்து இரத்த வெள்ளத்தில் நிற்கிற அன்பு மகனை பார்க்கிற ஒரு வேதனையான சூழ்நிலையில் அந்த தாய் தன் மகனை பார்க்குறாங்க. அதே வேளையில் அவரும் தாங்கொன்னா வேதனையில் தரித்தவராய் சிலுவையில் 7 வார்த்தைகளை பேசுகிறார். அதில் 3வது வார்த்தையை தான் நாம் இந்த வேளையில் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளாய் ஆழமான அழகான எத்தனையோ சத்தியங்கள் புதைந்து கிடைக்கிறது. புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்று உலகம் ஒரு பழமொழியை சொல்லும். ஆனால் வீரமங்கை மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆகி எத்தனையோ அவமானங்களை வேதனைகளை சகித்து இந்த உலகத்துக்கு தன்னுடைய நேசகுமாரனை பரிசாய் தந்தாங்க. அவங்க தந்து 30 வருஷங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கி ஒரு செல்ல மகனாய் அவர் வாழ்ந்திருப்பதாய் வேதம் அவரை குறித்து குறிப்பிடுகிறது. இந்த 30 ஆண்டுகள் அவர் ஏன் அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவர் ஒரு செல்ல மகனாய் இருந்து 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வருகிறார். அந்த 30 ஆண்டுகள் ஏன் அவர் பொறுமையாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, யூத கலாச்சாரத்தின்படியாக ஒரு தலைமகனுக்குரிய கடமை 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பது யூத கலாச்சாரத்தின்படி வழக்கமாய் காணப்பட்டது. அதனால் இவர் ஒரு 30 ஆண்டுகள் தன்னுடைய தாய்க்கும் அந்த வயசில் 30 வயசில் அவங்க அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அந்த தகப்பனாக இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு தலைமகனாக இருந்து அவர் செய்கிறார் அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் புரிந்து கொள்ள முடியும். அப்படி வளர்த்து ஆளாக்கிய தன் மகன் இப்பொழுது தன்னுடைய மகனுடைய சரீரத்தில் காயப்பட அந்த தாய் தன் மகனை ஒப்பு கொடுக்கிறார். அந்த மகன் காயங்கள் படாமல் இருந்தால் மனுகுலமாகிய நமக்கு அந்த காயத்தில் இருந்து ஒரு மீட்பு கிடைக்காது என்பது வேத நியதி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சந்தோஷமாய் அவங்க அதை செய்திருப்பாங்களான்னு கேட்டால் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா யாராக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பாடு வேதனை அப்படின்று வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இருக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலையில் அந்த தாய் தன் மகனை உலகத்தின் மனுகுலத்தின் பாவங்களை சுமப்பதற்காக அவ்வளவு பாடுகள் பட்ட வேளையில் எதிராக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாதபடி அந்த மகனை அவங்க மனுகுலத்துக்கு தாராங்க. இயேசுவின் தாயை பற்றி பார்க்கும்போது அவங்க தாய்க்கும் அவங்க தகப்பனுக்கும் சுவாக்கின் அப்புறம் அன்னாள் அப்படின்ற ஒரு பெற்றோருக்கு நீண்ட வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் அவங்க ஜபத்தினாலும் இறை வேண்டுதலினாலும் மரியாளை அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவங்க பெற்றெடுத்தராய்
வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இந்த குழந்தை பெற்றதுலேருந்து அவங்க வளர்த்தது அவங்க ஒரு தெய்வ பயத்தோடு வளர்த்துருக்குறாங்க. அவங்க சொந்த ஊர் கலிலேயா, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக எருசலேமுக்கு குடியேறினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு இந்த நாட்களில் தெரிகிறது. மரியாம் மரி என்று சொல்லி செல்ல பெயர்களை சொல்லி அவங்க வீட்டாரும் அந்த தேசத்தில் இருந்த ஜனங்களும் கூப்பிட்டுருக்காங்க. இயேசுவை பெற்றெடுத்ததுக்கு பிறகு கன்னி மரியாள், அன்னை மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி பல பெயர்களை சொல்லி அவங்கள அழைச்சிருக்காங்க. இவங்க ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. தாவீதின் பரம்பரையில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அந்த நாட்களில் தாவீதின் பரம்பரையில் தான் இயேசு பிறப்பார் என்பதை அறிந்தது நிமித்தமாக அநேக கன்னி பெண்கள் விவாகம் பண்ணாமல் அது தன்னுடைய வயிற்றில் பிறக்கலாம் என்று சொல்லி காத்திருந்ததாக நம்ம சரித்திரங்கள் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் நபிகள் நாயகம் அவங்க இயேசுவையும் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் குறித்து குர்ஆனில் சொல்கிறாங்களாம். மரியாளும் ஏசப்பாவும் உலகத்தில் பிறந்து பாவத்தால் தன்னை கரைப்படாதபடி, அவங்க பாவம் தங்களை ஆட்கொள்ளாதபடி அவங்க தங்களை காத்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மார்க்கம் மட்டுமல்ல புற மார்க்கங்களும் அவங்கள பற்றி சாட்சி சொல்லும்படியான ஒரு பரிசுத்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது சுவிசேஷங்கள் 4 சுவிசேஷங்களையும் பார்க்கும்போது இயேசுவும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் 3 இடங்களில் பகிரங்கமாக பேசி கொண்டதான ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னன்னு சொல்லும்போது, பஸ்கா பண்டிகையில் எருசலேம் தேவாலயத்துக்கு அவங்க போகிறாங்க. போகும்போது ஏசப்பாவை காணலை. அவங்கள தேடி மறுபடியும் அவங்க போகும்போது எருசலேம் தேவாலயத்தில் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து கேள்வி கேட்கவும் அவங்களோட வினாவும் செய்திருக்கிறாரு. அதே நேரம் வேத வசனங்களை குறித்து பேசவும் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயதிலேயே அந்த ஒரு வேத ஞானத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இவங்க அம்மாவும் அப்பாவும் அங்கே தேடி போகிறாங்க. போதகர் நடுவில் தேவாலயத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிறத பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கலக்கம். இவ்வளவு சின்ன பையன், 12 வயதாக இருக்கலாம், 12 வயசு, அந்த 12 வயசில் போதகர் நடுவில் உட்கார்ந்து பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து ஆச்சரியப்படவும் செய்தாங்க. அதே நேரம் ஒரு கலக்கமும் அவங்களுக்கு இடத்துல காணப்பட்டது. 2வது இடத்துல பார்க்கும்போது கானாவூர் திருமண வீட்டில் வர்றாங்க. திராட்சை ரசம் குறைவுபடுது. அப்போ திராட்சை ரசம் குறைவுபடுது அப்படின்றத செய்தியை ஏசப்பாட்ட அவங்க சொல்கிறாங்க. ஸ்ரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. 3வது பார்க்கும்போது இயேசு சிலுவையின் அடிவாரத்தில் நின்று கொண்டு அந்த தாயை எவ்வளவோ சூழ்நிலையில் பார்த்து பராமரிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மகன் இந்த வேளையில் இவ்வளோ வேதனைகளை அனுபவிக்கிறாங்க. இந்த வேளையில் ஏதாவது ஒரு வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படாதா என்று அங்கலாய்ப்போடு காத்து கொண்டிருந்த சமயத்தில் தான் அவர் இந்த வார்த்தையை பார்த்து தாயை பார்த்து சொல்லுறாரு, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்று சொல்லி. அந்த ஸ்திரீயேன்னு உள்ள வார்த்தையை நம்ம சொல்லும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், ஏன் ஸ்திரீயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்திரீயேன்னு உள்ள வார்த்தைக்கு சீமாட்டின்னு உள்ள ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு யூத கலாச்சாரம் நமக்கு கற்றுத்தருது. அப்போ அந்த அவ்வளவு ஒரு பெரிய ஒரு கனத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு. அதே நேரம் இந்த நாட்களில் அவர் ஏன் ஸ்திரீயேன்னு கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு ஸ்திரீயேன்னு கூப்பிட்ட பிறகே இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு பல பெயர்களில் அவங்க இயேசுக்கு மேலான இடத்துல வச்சு அவங்கள கனம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒருவேளை அவரும் அம்மானு கூப்பிட்டுருந்தா நிலைமை இன்னும் மேலாக போயிருக்கலாம். அதாவது ஏசப்பாவை விட்டுருப்பாங்க, மரியாளுக்கு ஒரு முதலிடம் கொடுத்துருப்பாங்க, அதனால் சொல்லியிருக்கலான்னு இன்றைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது இயேசு பெற்றோரை கனம் பண்ணிக்கிறவராய் காணப்பட்டார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை கருவில் உருவான நாளில் இருந்து அவங்க அநேக காரியங்களை தியாகம் பண்ணுறாங்க. நம்ம புரண்டு படுத்தா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்க, புரண்டு கூட படுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. நம்மளும் அந்த சூழ்நிலையை கடந்து வந்தவங்க தான். ஆனால் பிள்ளைங்க இந்த நாட்கள் அதை புரிந்து கொள்ளாதபடி, நீ எனக்கு என்ன செய்த, நீ எங்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை பார்த்து லேசாக சீக்கிரமாக கேட்டுறாங்க. அந்த சூழ்நிலையை கேட்டதை அவங்க உணர்றதுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பெற்றோர் நம்மிடம் இருக்கிறதில்ல. ஆனால் நம்ம வேதத்தை தியானிக்கிற நீங்களும் நானும் பெற்றோருக்கு கனம் கொடுக்க வேண்டியதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த அன்பிற்கு ஈடாக, தாயின் அன்பிற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இயேசுவின்
தாயாகிய மரியாள் வந்து தன்னுடைய மகனுடைய மரணத்துக்கு பிறகு நிர்கதியாக நிற்கக்கூடாது என்பதற்காக தன்னை பெற்றெடுத்த தாயாகிய மரியாளை தன்னை பின்பற்றின சீடனாகிய யோவானுடைய கரத்தில் இயேசு ஒப்பு கொடுக்கிறார். அப்படியாய் அவர் வந்து தன்னுடைய மரண நாட்கள் நெருங்கும் போதும் அவருக்கு எவ்வளவோ கடமைகள் இருந்தது. அதன் மத்தியிலும் தன்னுடைய தாயையும் தன்னிடம் அன்பாயிருந்த சீஷனுக்கு அவர் வந்து அந்த தாயை ஒப்படைத்தது நிமித்தமாக அந்த தான் செய்ய வேண்டிய ஒரு கடமையை அவர் அதில் செய்ததை நம்ம வேதத்தில் பார்க்க முடியாது. இந்த இயேசு பிதாவாகிய தேவனுடைய மரணத்தின் நாட்கள் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தின் நாட்களில் ஏசப்பாவுடைய அம்மா வந்து 7 விதமான துன்பங்களை அனுபவித்தாங்கன்னு சொல்லிட்டு கத்தோலிக்க திருச்சபை இந்த நாட்களில் 7 காரியங்களை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் வந்து சிமியோன் இயேசுவை தன் கரங்களில் தூக்கி கொண்டு உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவ்வளோ வேதனை அடைந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 2வது, எகிப்துக்கு ஏரோதுக்கு பயந்து தன்னுடைய மகன் கொலை செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகனை தூக்கிட்டு போகும்போது அவங்க அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்கலாம். 3வது, இயேசு காணாமல் போன போது அவர் எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் அவங்க அங்கலாய்த்திருக்கலாம். 4வதாக, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வர்ற வழியில் இயேசுவின் தாய் அவங்கள ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. 5வது, சிலுவையின் அடிவாரத்தில் இயேசு மேலே தொங்கும்போது கீழே நின்ற தன்னுடைய தாயின் மனநிலை மகனை பார்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. 6வதாக, இயேசுவை இறக்கி இயேசுவின் தாயாகிய மரியாளுடைய மடியில் வைச்சாங்களாம். 7வதாக, இயேசு சிலுவையில் அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிற 7 காரியங்களை குறிப்பிட்டு கத்தோலிக்க திருச்சபை மரியாள் அடைந்த வேதனைன்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் பார்க்கும்போது அவங்க 7 வேதனை அல்ல, எண்ணிலடங்காத வேதனைகளை அவங்க அனுபவித்திருக்கலாம். அது வந்து நமக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில் அவர் வந்து தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி தன்னுடைய காரியத்தை முடிக்க போகிறார். அந்த வேளையில் தன்னுடைய கடமையை தன்னுடைய அன்பாயிருந்த சீஷனிட்ட கொடுக்கிறாரு. அந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஒரு உறவு முடிஞ்சு மதுப்பூர்வ உறவு தொடங்குகிறது. இவங்க வாழ்க்கையை பார்க்கும்போது இயேசு ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த தாய்க்கு தன்னுடைய தன்னம்பிக்கை, நான் போயிட்டாலும் எங்கள் இடத்துல இருந்து என் காரியத்தை ஒரு மகன் செய்வார் அப்படின்றத அந்த மகன் வந்து தன்னம்பிக்கையோடு சொல்கிறாங்க. அந்த மகன் மரணத்துக்கு போகும்போது இயேசுவுக்கு நிறைய கடமைகள் இருந்தது. அதாவது அவருக்கு 4 சகோதரர்கள் இருந்ததாகவும் 1க்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி மார்க் 6:3 நம்ம வாசிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுடைய காரியங்கள் இனி யார் செய்வான்னு சொல்லிட்டு அந்த தாய் ஒரு கலக்கத்தோடு இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மானசீகமாய் தன்னுடைய தாய் மகன் உறவு முடிஞ்சாலும் மாம்சத்தில் அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தன்னுடைய அன்பு சீஷனை கொண்டு அவர் அவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. அந்நேரம் முதல் அவன் அந்த தாயை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. இப்படியாய் பார்க்கும்போது இயேசுவுக்கு மட்டும்தானா இந்த சிலுவை பாடுன்னு கேட்டால் இல்லை, மரியாளுக்கு மட்டும்தானா பாடுன்னு கேட்டால் இல்லை, தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்தில் மனுகுலத்தின் பாவத்திற்காக தந்த பிதாவாகிய தேவனும் தன்னுடைய மகனுடைய மரணத்தை குறித்து அவங்க படுற பாடுகளை குறித்து ரொம்ப வேதனை அனுபவித்திருப்பார். இது அப்படிப்பட்ட வேதனையின் சூழ்நிலையிலும் தன்னுடைய தாய்க்கு தான் ஒரு தலைமகனாக இருந்து செய்ய வேண்டிய கடமையை செய்தார். அதோடு கூட அந்த தன்னுடைய அன்பாக இருந்த அந்த சீஷனை நம்ம பார்க்கும்போது அந்த சீஷன் வந்து எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவோடே கூட இருந்தவர். 12 சீஷர்களை தெரிந்தெடுக்கிறாரு. அதில் லாஸ்ட்டில் 11 முடியுது. அந்த 11 பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷல்லையும் பேதுரு ஓடிடுறாரு. ஓடின பிற்பாடு மனம் திரும்பி அவங்க வந்த பிறகும் அந்த பேதுருட்ட அவர் அந்த பொறுப்பை கொடுக்கலன்னு பார்த்தா அவர் மனம் பதறி சில இடங்களில் பேசின காரியங்கள் வேதத்தில் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த காரியம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, மறுதளித்தது, இப்படிப்பட்ட காரியங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பேதுருட்ட கொடுத்தா அந்த கடமையை அவர் சரியாக செய்திருக்க மாட்டார்னு சொல்லிட்டு அந்த கடமையை கொடுக்கல. ஆனால் தன்னுடைய மந்தையாகி ஆடுகளை மேய்க்கிற மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அவரிடம் ஒப்பு கொடுத்தார். அதே நேரம் யோவான் வந்து வியாழக்கிழமை நடந்த
வியாகுலங்கள் மத்தியில் ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லும்போது எல்லாரும் யார் யாருன்னு கேட்குறாங்க. அப்போ யோவான் வந்து அவருடைய மார்பில் சாய்ந்திருந்ததாகவும் அவர்கிட்ட அது யாருன்னு கேட்க சொல்லி அவங்க மற்ற சீஷர்கள் சொன்னதாகவும் அதை அவர் கேட்டதாகவும் நமக்கு வேத வசனங்கள் குறிப்பிடுகிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோவான் வந்து எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய பாடுகள், மரணங்கள், சந்தோஷமான காரியங்கள் எல்லா சூழ்நிலையிலையும் அவர்களோடு கூட பிரயாணப்பட்ட ஒரு நபர். ஒரு அதாவது சிலுவையின் அடிவாரத்தில் மற்ற சீஷர்கள் இருந்ததாக குறிப்பிடலாம். ஆனால் தனக்கு அன்பாக இருந்த அந்த சீஷன் அந்த இடத்துல நின்னதுனால தான் அந்த தாயை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய பேர், பலதரப்பட்ட மக்கள், அதாவது அவரை தீர்ப்பு கொடுத்தவங்க, அவரை பரியாசம் பண்ணினவங்க, அவரை காரி உமிழ்ந்தவங்க, எருசலேம் குமாரத்திகள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் சிலுவையின் அடிவாரத்தில் நின்று இருக்காங்க. அந்த இடத்துல நாம் நின்றிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஓவியன் பல மாதங்களாய், பல வருடங்களாய் பிரயாசப்பட்டு ஒரு படத்தை வரைஞ்சாராம். வரைஞ்சிட்டு அந்த படத்தை வெளியிடும்போது அந்த ஓவியருடைய முகமும் அந்த இடத்துல ஒரு இடத்துல இருந்துச்சான். எங்கன்னு சொன்னால், போர் சேவகர்கள் அவரை ஆணியால் அறையும் போது அந்த ஆணிகளை எடுத்து கொடுக்கிற ஒரு வேலையை இந்த ஓவியன் செய்து கொண்டிருந்ததாய் அவர் படத்தை வரைஞ்சாராம். நாம் இன்னைக்கு அந்த இடத்துல நின்றிருந்தோன்னா நம்ம என்ன செய்திருப்போம்? நாமவே சிந்திப்போம். இயேசு தன்னுடைய கடைசி நாட்களிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை எல்லா சூழ்நிலையும் செய்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய பெற்றோரை ஒரு சுமையாக நினைக்காதபடிக்கு நாம் நம்முடைய பெற்றோரை சுமக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதோடு கூட இயேசுவின் வசனத்தோடு ஒத்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது மோசே மூலமாய் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கணும்னா நீ அதை செய்யணும்னு சொல்கிறாரு. அதை விரும்பாத இன்றைய தலைமுறையினர் நாம் ஒருவரும் இருக்க மாட்டோம். அதே வேளையில் எபேசியர் 6:1 நம்ம பார்க்கும்போது உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணால் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அவர் நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை நிறைவேற்றினார். அதே நேரம் பிதாவின் சித்தப்படி வேத வசனங்களை நிறைவேற்றி தன்னுடைய கடமையை முடித்தவராய் இந்த உலகத்தை விட்டு சென்றார். அவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அழைக்கப்பட்டவர்களாய் தான் நாம் அந்த வசனங்களை கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். இதன்படி நாம் வாழ்வோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் நம்மை